அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய மாநிலங்களின் நலனை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக கேட்டிருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். அதாவது தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்குவதாக இடர்மிகு சூழலில் இல்ல நோக்கத்தோடு இன்பம் பொங்கிட துணை நிற்பதாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்து இருக்கக்கூடிய நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடியின் காலகட்டத்திலும் கூட மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும் திமுக ஆட்சி அமைத்தது முதலாக மகளிருக்கான விடியல் பயண திட்டம் மூலமாக 1000 ரூபாய் அளவுக்கு மக்கள் செலவு என்பது மிச்சம் செய்யப்பட்டு காலை உணவு திட்டம், அதே போல பசியின்மை குறைப்பு, புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்குவது, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் வழங்குவது என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிதியினை கொண்டு தொடர்ச்சியாக நிறைவேற்றி வருவதாகவும் இதுதான் திராவிட மாடல் அரசு என்றும் இந்திய மாநிலங்களில் நலன் காத்திட வேண்டும் என்ற பொறுப்பில் உள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்காக செய்தது என்ன என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல ஒன்றிய நிதித்துறை அமைச்சருக்கு பேச்சுக்கு விரிவான பதில் அளித்திருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் பதில் அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதிக்காக தமிழக அரசு நிவாரண நிதிக்காக கேட்டிருக்கக்கூடிய நிதியில் தமிழக அரசு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் தற்போது வரையிலும் மத்திய அரசிடம் இருந்து அதற்கான வெள்ள நிவாரண நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கான எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது பொங்கல் தொகுப்பை 1000 ரூபாய் என்பது வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட 1000 ரூபாய் பொங்கலுக்காக வழங்குவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கிட இந்த இடர்மிக சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய மக்களின் நலன் காத்திட, மாநிலங்களின் நலன் காத்திட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு செய்தது என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.